பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 6வது வசனம். உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுறேன், உனக்கு ஞாபகப்படுத்துறேன்னு சொல்லி இந்த இடத்துல பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்றாரு. உங்ககிட்ட திறமை இருக்கு, உங்ககிட்ட நல்ல நல்ல விஷயம் இருக்கு, நீ எதுவுமே பண்ணாம இருக்குன்ட்டு இன்னைக்கு நம்மள பார்த்தோம் ஆண்டவர் சொல்றாருங்க. நம்ம கிட்ட திறமை இருக்கா? கண்டிப்பா இருக்குங்க. ஆண்டவருக்காக ஊழியம் செய்யறதுக்கு திறமை இருக்கு, நல்லா படிக்க திறமை இருக்கு, நல்லா வேலைக்கு போக திறமை இருக்கு, நல்லா பிசினஸ் பண்ண திறமை இருக்கு. நம்ம வாழ்க்கையில முன்னேறதுக்கு நமக்கு திறமையும் நமக்கு எல்லாத்தையும் ஏசப்பா கொடுத்துருக்காரு. நம்ம அதை பயன்படுத்தாம நம்ம சோம்பேறித்தனமா இருக்கும். சில நேரங்களில் தோத்து போயிட்டு அவ்வளோதான், வாழ்க்கையே முடிஞ்சிச்சதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லைப்பா நம்ம நினைக்கிறோம். நான் நிறைய டைம் அப்படி தாங்க யோசிக்கிறேன். நான் கூட வாழ்க்கையில் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன், நான் என்ன செய்ய போகிறேன், எனக்குன்ட்டு ஒன்றுமே கிடையாது, நான் ஊழியக்காரனும் கிடையாது, நான் எதுவுமே கிடையாது. அப்போ நான் என்ன தான் சாதிப்பேன்? எனக்கு ஆண்டவருக்காக செய்யறதுக்கும் ஒன்றும் இல்லை, உலகத்தில் சாதிக்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை. ஒரு டம்மின்னு நினைக்கும் போது ஆண்டவர் எனக்கு ஒரு ஞாபகப்படுத்தினார். ஆண்டவர் ஊழியம் செய்த நாட்கள் பார்த்தீங்கன்னா 3 வருஷம் தான். நம்ம அந்த 3 வருஷத்தில் உலகமே திரும்பி பார்க்க இயேசுபால் வைக்க முடிஞ்சதுன்னா ஏன் நம்மளால முடியாதா? கண்டிப்பாக இந்த உலகத்தில் இருக்க எல்லா காரியத்தையும் நம்மளால ஜெயிக்க முடியுங்க. தேவ வரத்தை ஆண்டவர் கொடுக்க தயாராக இருக்காரு. அதை பெற்றுக்கொண்டு அவருக்காக ஓடுறதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? அப்ப இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உங்களை எடுத்து பயன்படுத்த போறாரு. நிச்சயமா நீங்க அற்புதங்களை பார்க்க போறீங்க. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமென் போட்டுக்கோங்க. வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. God bless you. ஆமென்.